ஓம் சாந்தி 29/7/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை இங்குதான் நாம் உருவாக்குகின்றோம். நாம் சிரேஷ்ட மார்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்குள் அனைத்து கஜானாக்களையும் நிரப்பிக் கொள்கின்றோம். அதற்கான சரியான வழி இதுவே ஆகும். சேவையின் மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம் மற்றும் புண்ணிய கணக்கை சேமிக்கின்றோம். மற்றவர்கள் நம்முடைய தொடர்பில் வரும்பொழுது மற்றும் ஞானத்தை கொடுத்து சேவை செய்யும் பொழுது நாம் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். நாமும் திருப்தியாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் திருப்தியாக இருந்து கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாக்கியம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். பிராமணாத்மாக்கள் அனைவரும் அதிகமாக புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல முறையில் யோக அபியாசங்களை செய்கின்றீர்கள். யோக அபியாசத்தை செய்யுங்கள். அதன் கூடவே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அனைவரும் சாதனைகளை செய்கின்றீர்கள். ஆனால் யோக யுக்த் வாழ்க்கையை எவ்வளவு வாழ்கின்றோம்? நம்முடைய யோக யுக்த் வாழ்க்கை சிரேஷ்டமான விவகாரங்கள் மூலமாக தெளிவாக தென்படும். நமக்குள் எந்த அளவிற்கு பணிவுத்தன்மை வந்திருக்கின்றது, எந்த அளவிற்கு மற்றவர்கள் மீது நமக்கு மரியாதை மற்றும் சுபபாவனை இருக்கின்றது, எந்த அளவிற்கு நம்முடைய தொடர்பில் வருபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு நம்முடைய யோக யுக்த் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். உலகத்தில் ரிஷி தபஸ்யா செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவர்கள் கோபத்தை வெற்றி அடைந்திருக்க மாட்டார். ஆகவே அவர்களை பற்றி கூறும்பொழுது அவர் கோபப்படுவார் என்று கூறுவார்கள். சில ரிஷிகள் நல்ல முறையில் தபஸ்யா செய்வார்கள். அவர்களுடைய பாவனை மாறுவதில்லை. ஆகவே அவர்களை யாராவது தொந்தரவு செய்தால் சாபம் கொடுத்து விடுவார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய புண்ணிய கணக்கு நஷ்டமாகிக் கொண்டே செல்லும். நாம் ராஜயோகிகளாவோம், புண்ணிய ஆத்மாக்களாவோம். நாம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் 5 தத்துவங்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும். அதைதான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே யோக யுக்த் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வைப்ரேஷன் நம்மை சுற்றி நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கும். நல்ல முறையில் அமிர்த வேலை யோகம் செய்திருக்கலாம். ஆனால் முழு நாளில் மற்றவரின் தொடர்பில் வரும்பொழுது தவறான விவகாரங்கள் ஏற்பட்டது என்றால், மற்றவர்கள் மீது பாவனையை மாற்றிக்கொள்வது, கோபத்திற்கு வசமாவது, இது போன்ற காரணத்தினால் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் விரயமாகிக் கொண்டே செல்லும். நம்முடைய மனதின் சக்தியை எந்த அளவிற்கு அதிகரித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாக்கியத்தின் கஜானாக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எந்த விஷயத்தின் மூலமாக நம்முடைய மனதின் சக்தி விரயமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சேவை அனைவரும் செய்கின்றார்கள். ஓர் அழகான ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் புரிந்து கொண்டும் இருப்பார்கள். அது என்னவென்றால், நான் செய்தேன் என்று கூறினீர்கள் என்றால் காயை சாப்பிடுவதற்கு சமமாகும். சேவையின் புண்ணிய கணக்கு சமாப்தமாகிவிடும். முழு பலன் நமக்கு கிடைக்காது. நான் நிமித்தமாக இருக்கின்றேன். மேலே இருந்து கொண்டு செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு அடியும் பாபா நம்மை இயக்குகின்றார். அவர் மேலே அமர்ந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கின்றோம். இது பொம்மை விளையாட்டை போன்றாகும். மேலே இருந்து நூல் கயிற்றின் மூலம் அவர்தான் ஆட வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். பணிவுடன் இருங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். நிமித்தமாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருங்கள். நான், எனது என்பதை மறந்துவிடுங்கள். அகங்காரத்திற்கு விடை கொடுங்கள். அப்பொழுது நம்முடைய மனம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய புண்ணிய கணக்கு சகஜமாக முழுமையடைந்து கொண்டே செல்லும். இதன் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள். இதை தவிர்த்து நான் அதிகமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன், புண்ணிய கணக்கில் சேமிப்பு ஆகவில்லை என்றால் புண்ணிய கணக்கு உடனே அழிந்து விடுகின்றது. மற்றவர்களின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைப்பதில்லை. மற்றவர்களின் தவறான வைப்ரேஷன் என்னை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகின்றது என்று இருக்கக்கூடாது. இது தவறாகும். சேவை செய்பவர்கள் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். சேவை செய்த பின்பு இவர் என்னை அப்படி கூறினார், சரியில்லை என்று குறை கூறிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இவர் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை. இது போன்ற கேள்விகளில் சேவாதாரிகள் சிலர் சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சேவை செய்யுங்கள், அதன் கூடவே முழு நாளும் யோக யுக்த் நிலையில் நிலைத்து விடுங்கள். பாபாவின் சொரூபத்தை நம்முடைய சொரூபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு பிரதட்சம் செய்ய வேண்டும். நம்மை நாம் சக்திசாலியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் நம்மிடமிருந்து சக்திசாலி வைப்ரேஷன் அவர்களுக்கு செல்ல வேண்டும். நம்முடைய பார்வை அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக அமைய வேண்டும். பாக்கியத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். நான் எனது என்பதை தவிர்த்து புண்ணியத்தின் கணக்கை முழு நாளும் சேமித்துக் கொண்டே இருங்கள். யோக யுக்த் நிலையில் நிலைத்து விடுங்கள். ஓம் சாந்தி.